அனுஷா, கடந்த ஒரு வாரமாக சமூக வலைத்தளத்தில் ஒரு முக்கியமான செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நேற்று முக்கியமான ஒரு அறிவிப்பை கூட போலீஸ் அதிபர் விடுத்திருந்தார் இது தொடர்பாக. ஆமாம், அதாவது ஒரு பெண்ணி ஒரு ஹோட்டலிலிருந்து தூக்கிச் செல்லுகின்ற அவருடைய உடலை ஒரு ஆண் தூக்கிச் சென்று ஒரு காரிலே வைத்துவிட்டு சென்ற ஒரு சம்பவம் தான். இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. அதிரடியாக அரசு இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது. என்னென்றால், இந்த பெண்கள், வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள், பெண் பிள்ளைகள், திருமணமான பெண்கள், இவர்களை இலக்கு வைத்து சில ஆண்கள், அதாவது காதல் என்கின்ற வலையிலே சிக்க வைத்து அவர்களிடமிருந்து பொருட்களையோ நகைகளையோ பணத்தையோ எடுத்துக்கொள்கின்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏமாற்றப்பட்ட பிறகு பெண்கள் அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. நிச்சயமாக சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக பேசப்படும் ஒரு விடயமாக இந்த விடயம் மாறி இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது போல நேற்றைய தினம் போலீஸ் அதிபர் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார். அதாவது நாங்கள் சமூக வலைத்தள பாவனை என்று சொல்லும்போது நம்மோடு நமக்கு தெரியாத பலரும் தொடர்பில் இருப்பார்கள். இந்த பெண்ணை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 6 மாதங்களாகத்தான் அந்த குறித்த நபரே அவருக்கு தெரியும். எனவே அவரை நம்பி வெளிநாட்டுக்கு தன்னை அழைத்து செல்வார் என்று நம்பி அவர் பணத்தை கடனாக வாங்கி கொடுத்திருக்கின்றார். எனவே பெண்களும் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதே போல ஆண்களும் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும். இருசாராரும் ஏமாற்றப்படுவது உண்டு. சில பெண்களால் சில ஆண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். பெருமதியான தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சில ஆண்களால் பெண்களும் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏமாறுகின்றவர்கள் இருக்கும் வரையும் ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே போலீஸ் அதிபர் நேற்று தினம் விடுத்த அந்த அறிவுறுத்தலின்படி தான் இந்த விடயத்தை நாம் நேயர்களோடும் பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே நாங்கள் கொஞ்சம் அவதானமாக கவனமாக இருப்போம். இப்படியான விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தெரியாதவர்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகள், அதே போல சில மெசேஜ் எல்லாம் நாங்கள் திறந்து பார்ப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் தெரியாதவர்கள் என்று சொல்லும் போது கொஞ்சம் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதுவும் சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில். ஆமாம், நட்பு பாராட்ட வேண்டிய தேவை இருக்காது. எங்களுக்கு உற்ற சொந்தங்கள் உறவுகள் இருக்கும்போது தேவை இல்லாத அல்லது தெரியாத ஒருவரிடம் நாங்கள் நட்பை ஏற்படுத்தி கொண்டு காதல் என்ற வழியிலேயே சிக்கொண்டு தங்களையும் மாய்த்து கொள்கின்ற சம்பவங்கள் அதிகம். ஆகவே பெண்களும் ஆண்களும் இது சம்பந்தமாக விழிப்பாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி உங்களுடைய புகைப்படங்களை அனுப்பாதீர்கள். இவர்கள் தான் நட்பு என்று உடனடியாக அவர்களை நீங்கள் சந்திக்காதீர்கள். போய் நிச்சயமாக அவதானத்திற்காக இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். நன்றி.